வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம கோண்டூர்ல இருக்கோம். ஸோ கோண்டூர்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பிளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40க்கு 60 பிளாட். ஸோ 40 60 பிளாட் அண்ட் ஆல்சோ வந்து இங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா தற்போதைய மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2100லேருந்து 2500 வரைக்குமே போகுது. ஸோ இங்க வந்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா அத்தனை வீடுகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப், போலீஸ்மேனு, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வேலை செய்றவங்க, ஸோ காலேஜில் வேலை செய்றவங்க, ஸ்டாஃப்ஸ் ஐடி எம்ப்ளாயி, ஸோ எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தங்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடு கட்டி அழகாக தங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 2100லேருந்து 2500 வரைக்குமே போயிட்டு இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆனால் நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் 2000க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த 2000னா மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால சீக்கிரமா விற்கணும் அப்படின்றதுக்காக ஸோ 2000 தந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்சோ நம்ம சேனலுக்காக நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ இல்லை இதுவே ஆஃபர் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கும் தெரியும் மார்க்கெட் ரேட்டு இதுதான்னு, இருந்தாலும் நம்ம கேட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகி வீட்டு முடிவில் ஸ்டார்ட் ஆகி ஸோ அங்கே வரைக்குமே இருக்கு. ஸோ அங்கே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 60 பிளாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 20 மாதிரி தருவாங்க. அதாவது பாதி பாதி பிளாட்டாகவும் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மொத்தமாக எடுக்கலனாலும் சிங்கிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக எடுக்கலனாலும் தனித்தனியாக ஒரு பாட்டாக கூட தருவாங்க. ஓகேங்களா? பாட்டாக நீ வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோண்டூர்லேயே ஒரு அழகான ஒரு ஏரியா வேணும், இங்கே வந்து வீடு கட்டி வாழணும். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழல் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு மட்டுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிலம் இருக்கும், சவுக்கு தோப்பு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளை நிலம் இருக்கும். ஸோ இங்கே இப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கும். ஸோ அங்கே அந்தாண்ட சைடு நேராக போயிட்டு லெஃப்ட் ரோட்ல போட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு வாழைத்தோப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இயற்கை சூழலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து இங்கே ஒரு தோப்பு கூட நீங்கள் போடலாம். ஸோ ஒரு தென்னந்தோப்பு போடலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பயிர் பண்ணலாம். பயிர் பண்ணுறக்கூடிய ஏற்ற இடம் தான். அண்ட் ஆல்சோ வந்து மண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான மண். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மண்ணில் இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சத்தே இருக்காது மோஸ்ட்லி வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்லா இது பண்ணி விவசாயம் வந்து ஆர்கானிக் இல்லாமல் இன்ஆர்கானிக்காக பண்ணி கெமிக்கலை போட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, மண் நம்மளோட ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் இந்த மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வீடு கட்டி விற்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஏரியா. நீங்கள் வந்து பில்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா வந்து இந்த மண்ணும் சரி இந்த ஏரியாவும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப வேல்யூபுளாகவும் இருக்கும். இப்போ மற்ற இடத்தோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான அத்தனை தகுதியுமே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் இங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏன் வீடு கட்டுறாங்கன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இங்கே தண்ணியே நிற்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேட்டில் இருக்குது. ஸோ வந்து பள்ளத்தில் இல்லை, ஸோ மேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வசதியுமே இருக்குது. ஸோ தண்ணி வசதி அவ்வளோ அதிகம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வசதியுமே இருக்குது. இப்போ ஒரு கனெக்ஷன் தரீங்க, எலக்ட்ரிக் கனெக்ஷன் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலக்ட்ரிக் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தந்துடுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரோடு வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. நெல்லிப்பூர் ரோடு இருக்கு இல்லையா, கல்லூர் டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் கவுண்டர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இடம். ஸோ அங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் டிடிசி ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இங்கேருந்து நம்ம பிளாட்லேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் பைபாஸ் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ தான் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரோடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சிட்டில் போடுறாங்க. ஸோ சிட்டு கம்பெனியில் போட்டு நிறைய பேர் வந்து அதில் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்சூரன்ஸு, டெபாசிட்ஸு, எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ஸோ எத்தனையோ விஷயங்கள் டெபாசிட் பண்ணிட்டு எத்தனையோ விஷயங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நிலை இல்லா சொத்து அதெல்லாம். ஆனால் நிலையான சொத்து எப்பயுமே நம்மளுக்கு மண்ணு தான். நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்கி போட்டிங்கன்னா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிளாட்டுங்க. ஒரு 20-25 வருஷம் பார்த்தீங்கன்னா கோண்டூர்லாம் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் இந்த அளவுக்கு ரீச் ஆனு. ஸோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 இல்லைங்க, 200 தான் போயிட்டு இருந்தது ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 1000 மடங்கு குரோத்து, 100 மடங்கு குரோத்து. எப்படி நினைச்சு பார்க்கவே வந்து ஆச்சரியமா இல்லைங்க.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 20 வருஷத்துல அவ்வளோ growth-ஆகி நிற்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் நம்ம ஓனர் நம்பர் இருக்கும். ஸோ 2 நம்பரும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா லிமிட்டட் தான். ஏன்னா வந்து கேட்குறவங்க சில பேர் 10 பேர் கேட்பாங்க, 2வது பேர்ல முடிச்சிருவாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, அவங்களே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக கால் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஓனர் அண்ணா வந்து பேசுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலையான சொத்து நீங்கள் வாங்குறதுல ஈடுபாடு கொள்ளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி பல இடங்களும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி பிளாட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருப்பாரு, கண்டிப்பாக வந்து வீடெல்லாம் வாங்கணும்னு இருப்பாரு, மனம் வாங்கணும்னு இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.